வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல புடலங்காயை வச்சு புடலங்காய் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காயை இந்த அளவுக்கு தடிமனா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிட்டு உள்ள விதையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். புடலங்காய் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால இந்த பேஸ்ட் ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காயில் இந்த மசால் நல்லா போட்டாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு உடைஞ்சிரும். அதனால இந்த அளவு தடிமன் இருக்கணும். அப்போதான் நம்மளோட புடலங்காய் 65 நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த புடலங்காயிலேருந்து வர ஸ்மெல் ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம என்னதான் கூட்டு பொரியல்னு பண்ணி கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காம அதை சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆள்களுக்கு இது மாதிரி புடலங்காய் 65 செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ புடலங்காயில் எல்லா பக்கமும் நம்மளோட மசால் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், பொரிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட புடலங்காய் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். புடலங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த புடலங்காய் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் புடலங்காயை தடிமனை கட் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால ஓரளவுக்கு மீடியமான தடிமனில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட புடலங்காய் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புடலங்காய் 65 நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்மளோட புடலங்காய் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க புடலங்காயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த புடலங்காய் 65 நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.